அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சென்னை சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நாம் வெங்காய பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 3 முட்டையை ஒரு பாத்திரத்தில் உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையெல்லாம் உடச்சி சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த முட்டையை நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நம்ம இதை அடித்து எடுத்துக்கணும். பிளெண்டர் யூஸ் பண்ணியும் நம்ம இதை அடித்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கணும். முட்டை நல்லா நுர ததும்பி வர அளவுக்கு நல்லா நம்ம இதை அடித்து எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நம்ம இதை அடித்து எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு பணியாரம் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நல்லாவே நாம் இதை அடித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா நம்ம இப்போ அடித்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் 1 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நாம் இதை அடித்து எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ 1 கப் பச்சரிசி மாவு இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுறலாம். ஒரேடியாக சேர்த்துற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக மாவு இப்போ கலந்து எடுத்துக்கலாம். இப்போ 1/2 டம்ளர் கெட்டியான தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு இது நல்லாயிருக்கும். அதனால் நல்லா இந்த மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போது லேசான தேங்காய்ப்பால் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம். லேசான தேங்காய்ப்பால் நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். மாவு கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் நமக்கு இது இருக்கணும். இப்போ ஒரு 20 நிமிஷம் போல் இது ஊறணும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நமக்கு நல்லா ஊறி இந்த ஸ்டேஜில் இருக்கணும். எண்ணெயில் நம்ம விடும்போது இந்த அளவில் இருக்கணும் மாவு. இப்போ இது சரியாக இருக்குது. இப்போ எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் கொஞ்சமாக புளி சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் நமக்கு உரியாமல் இருக்கும், அதுக்காண்டி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த எண்ணெயில் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. மிதமான தீயிலே வச்சு நம்ம இதை சேர்த்துக்கலாம். அதிகமான தீயில் இருந்துச்சுன்னா வெளியே சீக்கிரம் கரிஞ்சு போய் உள்ளே சரியாக வேகாது, மாவாக இருக்கும். அதனால் குறைவான தீயிலே இதை நாம் வச்சுக்கலாம். மாவு உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இதை திருப்பி விட்டுறலாம். இல்லை பணியாரம் ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா லேசான தேங்காய் பால் வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் லேசாக கலந்துட்டு பணியாரம் நம்ம போட்டு எடுத்துடலாம். நமக்கு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரணும். குறைவான தீயிலே வச்சு நாம் இதை நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இந்த பணியாரம் நமக்கு ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். நம்ம ரொம்ப நாள் வச்சு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். நல்லா எண்ணெயை வடிகட்டி நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய வெங்காய பணியாரம்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெளியெல்லாம் மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக கடிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சென்னை சிஸ்டர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிறேங்க.
சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.